bless you all, bless you all. என் வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். I release the blessings. உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது பேசுகிறேன். நீங்க எங்களுக்காக சம்பாதித்து கொடுத்த உம்முடைய தரமான ஆசீர்வாதத்தை நாங்கள் அப்படியே பேசுகிறோம். எங்க ஒவ்வொருத்தர் மேலும் அப்படியே ரிலீஸ் பண்றோம் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரிப்பீட்டடா எங்களை பிளஸ் பண்ண கமாண்ட் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ், நாங்க ஆசிர்வதிக்கவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சபியாது இருக்கும்படி நீங்க எங்க சொல்லி இருக்கிறீங்க. அது எங்களையே நாங்கள் செய்யக்கூடாது. ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ எங்க லைஃப்பை நினைச்சு எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களை மீறி ஒரு வேளை நாங்க சாப வார்த்தைகளை எங்கள் மேல பேசியிருந்தாலோ, இல்லை எங்க பிள்ளைகள் மேல பேசியிருந்தாலோ, இல்லை எங்களுக்கு தவறு இழைத்தவர்கள் மேல நாங்கள் பேசியிருந்தாலோ, we take this chance Lord to reverse, to cancel everything Lord. ஏன்னா எங்களுக்கு நீங்க ஆண்டவரே முதலாவது நீங்க எங்கிட்ட ஆண்டவரே பேசும்போதே எங்களுடைய அடையாளத்தை பேசுறீங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு தான் எங்களோட பேசுறீங்க ஆண்டவரே. ஸோ எங்களை மீறி எங்களை நாங்கள் அட்டர் பண்ண வேர்ட்ஸ், எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் பேசின வார்த்தைகள் இப்படி இருக்கிறதுக்கு செத்து போகலாம் அப்படி யாராவது ஸ்பெசிஃபிக்கா நீங்க பேசியிருப்பீங்களான்னா கேன்சல் தோஸ் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் அப்படியே கேன்சல் பண்ணுங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க எங்களோட பேசுகிற தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. எஸ் லார்ட், we reverse every negative word spoken against us. நீ மத்தவங்க பேசினது அடுத்த ஆண்டவரே எங்களை குறித்தே நாங்கள் பேசின வார்த்தைகள், சூழ்நிலைகளை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு மேலேயே எங்களுக்கு வந்த வெறுப்பு, ஒரு இயலாமையோட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இது அதுல நிரம்பி நாங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் நாங்கள் ரிவர்ஸ் பண்றோம், கேன்சல் பண்றோம் இசப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்றோம். அதே நேரத்துல எங்களுடைய வேர்ஸ்ட்டை வெளியே கொண்டு வர மாதிரி பேசின பீப்புளோட வார்த்தைகளோ, சுச்சுவேஷன்ஸோ, அவங்க எங்களை நடத்தின விதங்களோ எங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணி நாங்க ஒரு வேளை மற்றவர்கள் மேல நெகட்டிவான வார்த்தைகளை நாங்கள் பேச ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு செய்திருப்போமானால், we reverse that words, we cancel those words, we release blessings over them. அவர்களை நாங்க bless பண்றோம். அவங்க அதை ரிசீவ் பண்றதுக்கு பாத்திரமாய் அவர்கள் இருக்கும்போது அது அவர்களுக்கு தங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனா எங்களுடைய பொறுப்பு ஆண்டவரே நாங்க ரிலீஸ் பண்றது, அது மனதார உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை நாங்கள் சுமக்கிறோம். அதனால எந்த கெட்ட வார்த்தையும் எங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு நீங்க சொன்னதுனால அதரை நாங்க உணர்வுல கொண்டு வந்து நாங்க ஆசீர்வதிக்கிறோம். எங்க பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ என்ன ஆக போற பாரு, அத மாதிரி வேர்டு ஏதாவது பிள்ளைகளை பார்த்து அக்கறையில, அதாவது என்ன ஆயிடக்கூடாது, நல்லா இருக்கணுங்கிறதா எண்ணம். ஆனா வாயில இந்த எமோஷன்ல கலந்து அப்படி பேசியிருப்போமான அதை கூட வேணாம், நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். நீ நல்லா வருவ, நீ சூப்பரா வருவ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனுடைய சந்ததி, ஏசப்பா உனக்கான பெஸ்ட் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அவங்க பிள்ளைங்க கிட்ட பேச முடியலான்னு தனியாவே இருந்து அவங்க கிட்ட நேரா பேசுற மாதிரி கூட நீங்க குழந்தைங்க கிட்ட டிக்ளேர் பண்ணுங்க. இட் வில் சேஞ்ச் தேர் லைஃப். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா எங்களை நீங்க இதை ஹேண்டில் பண்றதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில நிறைய பேரு அங்க பார்க்கும்போது அவங்க லிட்ரலா அந்த கர்ஸ் லைன்ல ஃபாலோ ஆகி அதுல காரணமே இல்லாமல் அவர்கள் அந்த கர்ஸ, அப்பா சுமக்கிற கர்ஸ பிள்ளைங்க சுமக்கிறதும், அந்த குடும்பத்தில் வருகிற கர்ஸ சம்மந்தமே இல்லாம பேர பிள்ளைகள் சுமக்கிறதும் நாங்க பார்க்கும் போதெல்லாம் எசப்பா, எங்களுக்கு ஒரு வேலை புரியலனாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தெளிவா நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக சாபமாகிட்டீங்க. ஸ்பெசிஃபிக்கா அந்த வேர்டு இருக்குது, எங்களுக்காக சாபமாய் மாறினீர் அப்படின்னு இருக்கு. அதை நாங்க லைட்டா எடுத்துக்கவே கூடாது. நீங்க எங்களுக்கு சாபமாய் மாறின பிறகு எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க எங்களை நீங்க தகுதிப்படுத்திட்டீங்க. அதனால இதுக்கு மேல ஆண்டவர் எந்த கர்ஸும் எங்க மேல பழிக்க வாய்ப்பே கிடையாது. until and unless we give space, நாங்களே இடம் கொடுத்து, வார்த்தைகள்னாலோ இமேஜினேஷன்னாலேயோ எண்ணங்களினாலோ இடம் கொடுத்து அப்படி விட்டால் ஒழிய வேற வாய்ப்பே கிடையாது ஆண்டவரே. அதனால அந்த ஓட்டைகளையும் நாங்கள் அடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அறிந்தோ அறியாமலோ எங்களை மீறி
பேசின வார்த்தைகள், இப்படியெல்லாம் பண்றாங்க இவங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்னு சொல்லி தவறிழைத்தவர்கள் மேல நாங்கள் பேசின வார்த்தைகள் கூட அந்த எனர்ஜி எங்களை பாதிக்கும். அந்த ஒரு நெகட்டிவிட்டி அது எங்களுக்கு தேவையில்லாததுன்னு சொல்லி நாங்கள் அதுல இருந்து அப்படியே விடுபட்டுக் கொள்கிறோம் சுவாமி. we release ourselves from that. நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தில் இருந்து நாங்கள் பிறப்பிக்கப்பட்டவர்கள். அதனால நாங்க எங்கள் வார்த்தைகளிலும் சரி, உணர்ச்சிகள்லயும் சரி, ஆண்டவரே பெஸ்டையே யோசிக்கிற, பெஸ்டையே பார்க்கிற கிருபைகள் எங்களுக்கு உண்டாகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் இப்போது நான் பேசுகிறேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நான் பேசுகிறேன். as they really knew the power of the word, அவங்க பேசுகிற வார்த்தைகளோட வல்லமைகளை புரிந்து கொண்டு இப்ப கூட அவங்களுக்கு காட்டுற இடத்துல எல்லாம் அவங்க போய் ரிலீவ் பண்ணி, இதை நான் கேன்சல் பண்றேன், இதை நான் மாத்துகிறேன், நான் நீடித்த நாட்களால் என்ன தேவன் திருப்தியாக்குகிறத நான் பார்க்கிறேன், லாங் லைஃப் வாழுகிறத பார்க்கிறேன், இண்டிபெண்டா எல்லாருக்கும் பிரயோஜனமாய் நான் வாழுகிறதை பார்க்கிறேன். ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்ப யாராவது அது மாதிரி டெத்தை டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க, பேசியிருப்பீங்களான்னா இப்போது நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை, நீடித்த நாட்களால் திருப்தியாய் முதிர் வயதிலும் கனி தந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் நான் இருந்து நான் தான் முடிவு பண்ணுவேன். சூழ்நிலைகளோ எது நோயோ என்னுடைய முடிவு பண்ண விட மாட்டேன். தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, அது ஆளுகை செய்ய நான் விட்டு கொடுக்கிறேன். லைஃப் இன் அபண்டன்ஸ் எனக்குள்ள இருக்கிறது. எஸ் ஹோலி ஸ்பிரிட். அவங்க அறிக்கை செய்யும் போதே ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம். ஆண்டவரே ஒரு நாளை எப்படி கழிக்கன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, சோர்வுல இருக்கிறவங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழ்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிற கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. Ora masha karadeha sitire bira busha karabo. Ora mashe herede le karabosha dara masa dare hadarapa. Ora makara da le karabedara mosha dara hasidrebe. Ora makara bedara masha karede le hasidere bele karabosha daraba. Ore me hesitiri bira dara mokara bedara mosha dara mara dere karabosha darebe. Thank you, Holy Spirit. இவர் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி நடத்துகிறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. எஸ் எஸ் ஹோலி ஸ்பிரிட். அந்த உடம்புல இருக்கிற பலவீனத்தினால ஒருவேளை அடிக்கடி அந்த மரணம் என்ன ஒருவேளை யாருக்காச்சும் வருவானா, அதை நாங்க கேன்சல் பண்ணுகிறோம். ஏன்னா தேவன் எங்களுக்கு நீங்க சுகத்தை கொடுத்து விட்டீங்க, நீங்க எங்க ஹீலரா இருக்கிறீங்க, எங்கள் பரிகாரி ஆகிய கர்த்தர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டீங்க ஆண்டவரே. இது நிமித்தம் ஆண்டவரே தேவையில்லாத சோர்வின் எண்ணங்கள், மரண எண்ணங்கள் எங்களுக்குள்ள நாங்க என்டர்டெயின் பண்ணி இருப்போம். ஆனால் எஸ் லார்ட், we cancel it, we cancel it. நாங்க அறிக்கை செய்கிறோம், தேவன் என் பரிகாரி, அவரே என் பரிகாரி. எஸ், thank you Jesus. Riha ridara maukara bedara moshadara. Oh, if they're tired of seeing doctors, இந்த டாக்டர் அந்த டாக்டர், இந்த கன்சல்டன்ட் இந்த வைத்தியர் எல்லாத்தையும் பார்த்து ஒரு வேலை சோர்வுக்குள்ள யாராவது இருப்பாங்களானா அவர்களுக்கான வார்த்தைகள் அவர்களுக்கு நேராய் வருகிறதுக்காக நன்றி அப்பா. நீங்க சொல்றீங்க நானே உன் பரிகாரின்னு சொல்றீங்க. I am the one who healed thee. நீங்க பேசுகிறதுக்காக நன்றி. நான் உன்னை சுகப்படுத்துறேன் சொல்றதுக்காக நன்றி அப்பா. We receive the healing, we receive the healing. Ora basha karebedara mosha darakarabo. Ora mashidi rehedi relekara bosha darama. Ora mashada lahara da leha ridi reme leka rabo shadala. Ora mashiki rebidara mosha daradela darama karabesha darabo. Thank you Jesus. எங்களை சுகப்படுத்துகிறதுக்காக நன்றி. We receive it. We receive it, Lord. We receive it. We receive it. Yes, Holy Spirit. We receive it. We receive it. Thank you, Jesus. எங்கள் ஒவ்வொரு செல்லிலும் சுகம் அப்படியே பாய்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஓரா மாக்காரா பேதரமா உஷதரே ஹதல மாக்கர பேதர மௌஷதரமா. ஓரா மகாசி திரிபி ரபூஷதரே தர மூக்கரபே. Ora mashaka reda laha ride reme leka rabosha rabo. Ora mahadire meke rede leka rada lama karabosha da reda ramosha daraba. Ora makara bedara mashada lahara da leka raboda rama. Ora mashe di redi ribi.
அப்பா உங்க சுகமளிக்கிற வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்கிறதுக்காக நன்றி. எஸ் லார்ட், வி ரிசீவ் யுவர் ஹீலிங். நீங்க எங்களை சுகப்படுத்திட்டீங்க. சிம்டம்ஸ் எல்லாம் மறைகிறதுக்காக நன்றி. எந்த விஷயத்தினால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது, அந்த ரூட் எல்லாம் கர்ஸ் பண்ணதுக்காக நன்றி. அது இல்லாமல் பண்ணதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். ரீத ராமா ஷாக்கா ரேதி ரேமே லேக்க ரபௌஷதரமா கரவேதரமௌஷதரமா. தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்களை சுகப்படுத்தி விட்டதுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. எங்களை கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க, ஒரு ஃபியூ இயர்ஸா ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், ஒரு சில விஷயத்த வந்து நம்ம ரிப்பீட்டடா ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுதான் அப்படின்னு திட்டம் தெளிவுமாக நம்ம சொல்லி கொடுக்கிறோம். என்னன்னா, நம்ம வாயின் வார்த்தைகள், நம்ம இருதயத்தின் தியானம், அப்ப என்ன ஓட்டங்கள், இமேஜினேஷன்ஸும், நம்ம காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷனையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏசப்பாவே நமக்கு சொல்லி கொடுத்ததை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம திரும்ப 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 சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு இப்போ புதுசா நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, எங்க பழைய டீச்சிங்ஸ் எல்லாம் நீங்க கேட்கல, கேட்குற சுச்சுவேஷன் இல்லைன்னா நீங்க போய் சர்ச் பண்ண முடியும்னா பாருங்க. கண்டிப்பா நீங்க இமேஜினேஷன், அந்த விஷுவலைசேஷன் பத்தி கேட்கணும். அப்ப அறிக்கைகளை பத்தி ப்ராஃபட்டிக்கா டிக்ளேர் பண்ற நம்ம வாழ்க்கையில எப்படி டிக்ளேர் பண்றதுங்கிறத பத்தி நிறைய டீச்சிங்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும், ஒரு டெஸ்டிமனி மட்டும் நான் ஒரு சிஸ்டரோட லைஃப்ல இருந்து அதை சீரியஸா நான் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. உம் அவங்க வந்து ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட், ஒருத்தவங்க அதோட வார்த்தையோட ஸ்டூடெண்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹர் லைஃப் வாஸ் டிஃப்ரெண்ட். நம்ம நம்ம அந்த சுச்சுவேஷன்ல நான் நினைப்பேன், ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் எல்லாம் இருந்திருந்தேன்னா இப்படி நான் சஸ்டெயின் பண்ணியிருப்பேனா, இப்படி தாக்கு பிடித்திருப்பேனா, நான் நிறைய டைம்ல யோசிச்சது உண்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்த ஒரு சிங்கிள் மாமா இருந்தாங்க, 2 பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அவ்வளோ ஒரு சோர்வு, சாம லைஃபை முடிச்சுக்கலாமான்ற எண்ணம் ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு நிறைய முறை வந்து போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஃபேஸ்புக்ல எங்க மெசேஜை பார்த்து எங்களோட கனெக்ட் ஆகுறாங்க. ஆண்டவர் அவங்களோட பேசி ஒரு தைரியத்தை கொடுத்து தொடர்ந்து எங்க டீச்சிங்க கேட்டுட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு முன்னாடி வார்த்தை கூட தெரியாதான். அப்ப அப்ப சொல்லி கொடுத்த விஷயங்கள், இமேஜினேஷனும் சரி, ஜேர்னலிங் சொல்லி கொடுத்தோம். ஒருவேளை உங்களால அறிக்கைகள் செய்ய முடியறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா நீங்க எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அதையும் நாங்க சொல்லி கொடுக்கும்போது அப்படியே அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் டீச்சிங்ஸ்ல வளர்றாங்க, தைரியமாகறாங்க, பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு சோர்ஸ் உண்டாகுது, நல்ல வேலையில பிளேஸ் ஆகுறாங்க, தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு ஒரு ஏரியாவா வந்துட்டு இருக்கு. ஆனாலும் கணவன் மனைவியாய் பிரிந்து இருக்கிறாங்க, 5 வருஷமா பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல இந்த விஷயத்துல அவங்களுக்கு அப்ளை பண்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனாலதான் லைஃப்ல பிரிஞ்சே வந்தாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பயம். ஆனா அதையும் ஆண்டவர் இருதயத்தை ஹீல் பண்ணி அவன் கணவரை மன்னித்து ரிலீஸ் பண்ணி ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்யும் போது அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. ஏன், நானும் என் கணவரும் என் வீட்டுல இருக்கிறோம், என் கணவர் என் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிறார், என் கணவர் வந்து என் வீட்டுல இருக்கிறாரு, நாங்க ஒன்றா இருக்கிறோம், நாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு விஷயத்த செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் எழுத 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 அப்புறம் அறிக்கை பண்ண, விஷுவலைஸ் பண்ணனா மனசுல வந்து அவர் வந்து வீட்டுக்கு வர மாதிரியே நினைச்சு 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 பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இது வந்து நம்ம டீச் பண்ணதை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு முறை நம்ம வந்து ஜூம் மீட்ல நம்ம எப்படி அறிக்கை பண்றோம், நம்ம எது எல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு இருக்குதோ அதோட எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவை நீங்க அறிக்கை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு, நான் வந்து நல்லா இருக்கிறேன், நான் வந்து என் பணப்பை நிரம்பி இருக்கிறது, நான் வந்து அப்போ இவங்க போடுறாங்க, மை ஹஸ்பண்ட் இஸ் வித் மீ, என் கணவர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு போடுறாங்க. நான் சொன்னேன், என்ன ஒரு பாசிட்டிவிட்டி, அவங்க கணவர் அவங்க கூட இருக்கிற மாதிரி எப்படி ஒரு கன்ஃபெஷனை போடுறாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிறோம், என் கணவர் என் கூட இருக்கான்னு அறிக்கை போட்டாங்க, என்ன ஒரு விசுவாசம் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஜூம் மீட்ல சண்டே சர்வீஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வீடியோல இருக்காங்க. சரி, இந்த சிஸ்டர் தனியால இருந்தாங்க, கூட ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அது யாரு அப்படின்னு யோசிக்கிறோம். எந்த அளவுக்கு பாருங்க, நாம தான் சொல்லி கொடுக்கிறோம், அதை சீரியஸா எடுத்து அவங்க அதை அப்ளை பண்ணி அவங்க கணவர் வந்து கதவை தட்டி 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒப்புரவாகி, வீட்டை தட்டி வந்து சமாதானமாகி அழுது பிள்ளைகளோட ஒப்புரவாயி ஒய்ஃபோட ஒப்புரவாயி வந்து நின்னுட்டாரு.
அவங்க வந்து நம்மளை பத்தியெல்லாம் சொல்லி அவரும் ஆண்டவருக்குள்ள அப்படியே வந்து இதெல்லாம் ஃபாஸ்டா நடக்குது. அடுத்த ஜூம் மீட்ல அவங்க வீடியோ கால்ல இருக்கிறாங்க. அப்ப நானே சொல்றேன், ஏமா நீங்க வந்து பை ஃபெய்த் போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு நானும் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த லிட்ரலாவே நடந்து இருக்குது. அவங்க கணவர் வந்துட்டாரு, அவங்க ஜூம் மீட்ல அட்டன் பண்றாங்க, வீடியோ கால்ல அவங்க கணவர் பேசுறாரு. அப்ப எவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம் பாருங்கல்ல. ஏன் அந்த தனிமையில 2 பிள்ளைங்கள வளர்த்து 5 வருஷம் அவங்க தனியா இருந்து ஆண்டவரோட பிரசனத்தையும் நாடி வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அப்படி வந்தாங்க. பட் ஆனா அவங்க பாருங்க, அவங்க எதிர்பார்த்த விஷயம் அது வேணும்னு நினைக்கிற வரைக்கும் அவங்க அதை பத்தி யோசிக்க கூட இல்லை. வேணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் விஷுவலைஸ் பண்றாங்க, அதை குறித்து பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்றாங்க, ஜேர்னல் பண்றாங்கன்னா எழுதுறாங்க, அதெல்லாம் நடந்தது போல எழுதுறாங்க, அதுல வாழ ஆரம்பிக்கிறாங்க, அந்த உணர்வுல நிரம்புறாங்க. பிள்ளைகளோட அவங்க இருக்கிறதையும், பிள்ளைங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்றதையும், அவங்க வாழ்வாதாரம் உயர்கிறதையும், குவாலிட்டியா இருக்கிறதையும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது லிட்டரலா நடந்துருச்சு. அப்பதான் எனக்கும் ஞானி பிரதருக்கு தோணுச்சு, நம்ம டீச் பண்றத இவ்வளோ சீரியஸா எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம புரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா எவ்வளவு புரியுது, வாழ்க்கையை கட்டுது, அவங்க லைஃபையே தலைகீழா மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயங்கர ஒரு உற்சாகம் வந்துச்சு. அவங்க ஃபெய்த்தை நான் ஹானர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க மேல இருக்கிற விசுவாசம் பெரியது ஆண்டவரே, அந்த மாதிரி விசுவாசத்தை எங்களுக்கும் இம்பார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சோம். எஸ் சரி, இதுல ஒரே ஒரு விஷயம் கூட நான் உன்னை ஆட் பண்ணணும். எஸ் எஸ் ஆக்சுவலா என்னன்னா, அவங்க இத பிலீவ் பண்ணி அறிக்கை பண்ணி எழுத ஆரம்பிச்சு அடுத்த நாள் நடக்கல. ஆனா நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஜேர்னி பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து அந்த அந்த எண்ணத்தை மட்டும் அவங்க விடவே இல்லை. ஸோ சில நேரங்கள்ல மாதங்கள் ஆகலாம், சில நேரம் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். ஆனா நம்ம எதை விரும்புறோமோ அதுல மட்டும் அசைவில்லாமலே இருந்தாலே தானா இப்படிங்கிறதுல மிராக்கிள் நடக்கும். ஸோ அவங்களுடைய ஜேர்னி வந்து ஏதோ ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி விட்டுட்டு போகல. ஆனா தொடர்ந்து எப்போ மீட் இந்த ஃபேஸ்புக்ல பார்த்து ஜாயின் பண்ணாங்களோ அதுல இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் வந்து ஷி இஸ் கண்டினியூஸ்லி ஃபாலோயிங் வித் குடும்பமா ஃபாலோ பண்றாங்க. சொல்ல போனா சென்னை மீட்டுக்கு ஹஸ்பண்டோட குடும்பத்தோட வந்து அட்டன் பண்ணாங்க. அதுவும் பெரிய ஆச்சரியம். தேங்க் காட். அதனால ஒருவேளை ஸ்வீட்டா இந்த டெஸ்டிங் பண்ணி ஷேர் பண்ணும்போது எனக்கும் தோணுச்சு, உங்களுக்கும் சொல்றேன். ஏதோ ஒரு வாரம் நான் ட்ரை பண்ணேன், 21 நாள் ட்ரை பண்ணேன், 40 நாள் ட்ரை பண்ணேன், ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறது இல்லை. நான் அதை பார்க்கும் வரைக்கும் நான் விட மாட்டேன். அதுதான் கன்சிஸ்டன்ட். நான் எதை பிலீவ் பண்றேனோ அதை என் லைஃப்ல நான் பார்க்குற வரைக்கும் நான் என் அறிக்கையும் சரி, நான் என்னோட எண்ணங்களையும் மாற்ற மாட்டேன். இதோட கனெக்டிங் அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் ஆட் பண்றேன். தேங்க்யூ. நீ கண்டிப்பா. எஸ் அவங்க ஆக்சுவலா 2019ல இருந்து நம்மள ஃபாலோ பண்றாங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சேரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. பட் ஆஃப்டர் தட் அதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வேலை கிடைச்சது, அவங்க விஷுவலைஸ் பண்ணி அவங்க கிடைச்சது. அப்புறம் பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல, ஸ்கூலிங்ல எல்லாம் தயவுகள் பெருகுச்சு. ஸ்காலர்ஷிப்ஸ் ஆண்டவர் வாய்க்க பண்ணார். இதெல்லாம் ஒரு 3 இயர்ஸா ஜேர்னியா நடக்குது. ஸோ ஃபைனலா அவங்க வந்து அந்த ஹஸ்பண்ட் விஷயத்திலயும் என்ன பண்றாங்க, ஃபெய்த்ல பெட்டர் ஆயிட்டு அதை அப்ளை பண்றாங்க. இட் டுக் இயர்ஸ். ஆனா அந்த கன்சிஸ்டன்ட் ஃபெய்த் அது அவங்களுக்கு கிஃப்ட்னு நினைக்காதீங்க, எல்லாமே இன்டென்ஷனல் தான். எல்லாருக்குமே ஆண்டவர் நமக்கு அது பலத்தை கொடுத்துருக்கிறார், அந்த தாக்கு பிடிக்கிற தன்மையை நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். ஸோ சூழ்நிலை வச்சு நம்ம பலத்துல இல்லை, ஆவியானவரோட பலம். அவங்க ஷிகாட் அனாயிண்டட், ஆண்டோட பிரசன்ஸ்ல நிரம்பி ஆவியானவரோட பலத்துல தான் இதை செய்தார்கள். ஆனா அவங்களோட கோஆபரேஷனும் 100% இருந்தது. இது ஏன் சொல்றேன்னா, இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க, நம்மளோட ஜேர்னி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய ஹைட்ஸ் அவங்க பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய நிலம் வாங்கியிருக்காங்க, வீடு கட்ட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு அவங்க விஷுவலைஸ் பண்ணாங்களோ, இமேஜின் பண்ணாங்களோ, முன்கூட்டியே நன்றி சொன்னாங்களோ, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நாங்களும் கண் கூட பார்த்துக்கிட்டு அவங்கள பார்த்து பார்த்து விசுவாசத்துல பலப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எஸ். சோ இப்படி இருக்க நமக்கு எப்படி செய்யாம இருப்பார்? இப்ப இவங்க வந்து நம்ம கூட்டத்துல இருக்கிற ஒருத்தவங்க தான், நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தான். அதனால இந்த இதுல வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஆண்டவர் செஞ்சு இன்னொருத்தருக்கு அது ஒர்க் ஆகாம இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ எந்த ஏரியா இருந்தாலும், இப்ப இது உங்களுக்கு இதுதான் எனக்கு பிரச்சனை, இதுதான் எனக்கு தீரணும், இது எனக்கு கண்டிப்பா எனக்கு மாறியே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பா
என்னது அது மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வோட இதே மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, ஸோ அவங்களுக்கு வந்து அதை எழுதுறது, அறிக்கை செய்வது, அதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நீங்க மார்னிங் அதே மாதிரி ஆவில நிரம்பிட்டு அது எல்லாம் நடந்து முடிந்தது போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உங்களால முடியும்னா அதை செய்யுங்க. பிள்ளைங்களை கொண்டு வந்து அப்படி செய்யுங்க. பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க ஹெல்த் அப்படி பண்ணுங்க. ஸோ ஏன்னா சில நேரங்கள் நம்ம அடுத்து அடுத்து டீச்சிங்ல போயிட்டு இருக்கோம். நம்ம ஆவியில ஜெபிக்கிறத இன்சிஸ்ட் பண்றோம். நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கொண்டே வருகிறோம். ஆனா சில விஷயங்களை ஆண்டவர் வந்து நமக்கு அந்த ஒரு லீப்புக்குன்னு வச்சிருக்கிறாரு. அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது எந்த டைம் அந்த லீப் எடுக்கும்னு தெரியாது. லீப்னா என்னன்னா ஒரு தாவுறது. சில நேரத்துல படி மாதிரி, சில நேரத்துல என்னன்னா லிஃப்ட் மாதிரி. ஸோ அந்த லிஃப்ட் எந்த டைம்ல இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன் யாரெல்லாம் ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடி இருக்கீங்க? விளையாடி இருக்கீங்களா ஒரு முறையாச்சும்? ஏன் நமக்கு வந்து அந்த ஸ்னேக்கை விட்டுருங்க, அந்த லேடர் வந்து கரெக்டா எந்த டைம்ல வருதோ சொயின்னு ஒரு மேல போயிருவோம். எத்தனை ரோஸ் நடுவுல இருந்தாலும் மேல போயிருவோம் இல்ல, நம்ம காயின் மேல போயிரும். அந்த மாதிரி we have to be consistent day in and day out ஆண்டோட பிரசன்னத்துல. அப்படியே நம்ம வேற என்ன நமக்கு வேற ஆப்ஷன் இருக்கா? வேற ஆப்ஷன் இருந்தா வேற ஆப்ஷனை பார்த்துட்டு போகலாம். நமக்கு இது மட்டுமே ஆப்ஷன் தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். தேவனுடைய வழி மட்டுமே நமக்கு ஆப்ஷன் போது அதை மட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது எந்த நேரத்திலும் நம்மளோட பிரேக் த்ரூ வரலாம். அதுல கற்றுக்கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை நம்ம செய்யறதுக்கு இன்னும் ஃபெய்த்ல ஃபில் ஆகலாம். நம்ம பலப்படலாம் விசுவாசத்துல. ஏன் எது வேணா நடக்கலாம். அதனால இது ஒரு சவாலாவே நீங்க எடுத்துக்கோங்க. இப்படியெல்லாம் நடக்குமான்னு யாராவது சரி நம்புற மாதிரியா இருக்குன்னு யோசிச்சா கூட நிஜமா சொல்றேன், இது நடக்குது, இது நடந்தது, இது கண்கூடா நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சந்தோஷமா அவங்க லைஃப்பை பார்த்து என்ஜாய் பண்றோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். எவ்ரி டைம் அவங்க டெஸ்டிமனி எங்களுக்கு அனுப்பும் போதெல்லாம் அவங்களோட விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். ஆண்டவருக்கு அவங்க அவைலபிளா இருக்கிறத பார்த்து நாங்க ஆச்சரியப்படுகிறோம். உங்களை நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க. நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாதாரணமா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை புதுதா இருக்கிறவங்களுக்கும் நான் என்கரேஜ் பண்றதுக்காக இந்த டெஸ்டிமனி எல்லாம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால இதை ஷேர் பண்றேன். நீங்களும் அப்படிப்பட்டவர்களே. இப்ப இங்க வந்துட்டு என்னன்னா எல்லாருமே ரெசனேட் ஆயிட்டே இருக்கும் ஒரே விதமா. தேவனுடைய விசுவாசம் நமக்குள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏத விசுவாசம் இருந்தது இல்ல. ஏசப்பாவை நீங்க பார்க்கல, ஏசப்பாவை தொட்டு பார்த்தீங்களா? இல்ல. ஆனால் அந்த சுவிசேஷம் வரும்போதே நீங்க நம்புனீங்க, இப்படி ஒரு தெய்வம் வந்து சிலுவையில மறித்து ரத்தம் சிந்தி எனக்காக மறித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து அந்த திரியேகத்துக்குள்ள என்னை இணைத்து கொண்டாராம் அப்படின்னு உங்க இதயத்துக்குள்ள நம்புகிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் வந்தது இல்ல. அந்த விசுவாசம் எந்த விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள. சோ அது போதுமானது நீங்க லைஃப்ல பார்த்துட்டு இருக்க எந்த விஷயத்தை மாத்துறதுக்கும். புரியுதுங்களா? சோ கண்டு விசுவாசிக்கிறது காட்டிலும் காணாது விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் இருக்கு. நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா நீங்க யாருமே முகமுகமா ஏசப்பாவை பார்க்கல, சிலுவையில இறந்ததை பார்க்கல, அவர் அந்த பாடுகள் பட்டதை பார்க்கல, அவர் ரத்தம் சிந்தினதை பார்க்கல. எல்லாத்தையும் கேள்விப்பட்டீர்கள். கேள்வினால் விசுவாசம் உண்டானது, ரட்சிக்கப்பட்டீங்க. வாய்நாள் அறிக்கை செய்தீங்க, இருதயத்தினால் என்ன பண்ணீங்க? விசுவாசிச்சீங்க. சோ ரட்சிப்பா உண்டாச்சு. இதேதாங்க நீங்க கிராஸ் பண்ற எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், உங்க பிசிக்கல் எலிமெண்டா இருக்கட்டும், உங்க லவ்ட் ஒன்ஸோடைய சிக்னஸா இருக்கட்டும், நீங்க உங்க முன்னாடி பயமுறுத்துகிற அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிற எந்த விஷயத்திற்கும் தேவையானது என்ன? அதேதான், அதே விசுவாசம் தான். எங்க இருந்தும் உங்களுக்கு வந்து நிரப்பணும்ல, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான். ஏன் தேவனுடைய விசுவாசம் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு இருக்கிறது இருக்கிறது. அது என்ன பண்ணணும்? ஜஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண 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 யூ வில் ஹாவ் கான்ஃபிடன்ஸ். ஆமா, இதுல டேவிட் சொல்றாரு, நான் வந்து சிங்கத்தை பழுது போட்டேன், கரடியை கொன்னேன் அப்படின்னா அதுலலாம் அவர் பலப்பட்டுக்கிட்டே வந்தார். காட்டுல ஆடுங்களை காப்பாத்துறதுக்கு சிங்கத்தை அடிச்சு போட்டாரு, கரடியை அடிச்சு போட்டாரு. அவருக்கு தெரியாது நாளைக்கு கோலியாத்துன்னு ஒரு ஆளை வந்து பார்க்க போறோம்னு கூட தெரியாது. பட் ஆனா இதுல இருந்தெல்லாம் அவருக்குள்ள இருந்த பலன் அப்படியே அந்த விருத்த சேதனம் இல்லாதவனையும் சாதாரணமா அப்படியே விழத்தல்ல ஆண்டவர் யூஸ் பண்ணார் டேவிட். ஏன்? சோ உங்களுக்குள்ள இருக்கிறது போதுமானது அதுன்னு சொல்றேன். நம்ம இன்சபிஷியன்ட், எனக்கு விசுவாசம் பத்தல, நான் இன்னும் சரியா இல்ல, நான் ஜெபிக்கல, இல்ல நான் இப்படி இல்ல அப்படி இல்ல, நிறைய விஷயங்கள் நடக்காததுக்கு உங்க மைண்ட்ல வந்து நிற்கும் போது நீங்க ஒரே விஷயத்தை நீங்க சொல்ல வேண்டியது உங்க சிந்தையில, நான் ஏசப்பாவை நம்புறேன், அவரை ஏத்து கொண்டு இருக்கிறேன், அவரின் சொந்த ரட்சகர்,
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாழ்கிறார், எனக்குள்ள இருக்கிறான்னு நம்புறேன். ஒரு பிரசன்னத்தை நான் உணர்றேன். அதனால எனக்கு நடக்காம வேற யாருக்குன்னு சொல்லி அந்த எண்ணங்களை மேற்கொள்ளலாம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் செய்ய அவர் சித்தமுள்ளவரா இருக்காரு. அவர் செய்து முடித்து விட்டார். இப்ப நீங்க என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன பிளாக்ஸ் ரிமூவ் ஆக பாருங்க. சாதாரணமாக இதை விட பெரிய டெஸ்டிமனிஸ் நீங்க ஷேர் பண்ணுவீங்க. சாதாரணமா ஷேர் பண்ணுவீங்க. சாதாரணமா டெஸ்டிமனிஸா இருப்பீங்க. சாட்சிகளா இருப்பீங்க. நீங்க சொல்ல கூட மாட்டீங்க. நீங்க போய் நின்னாலே அவங்க சொல்லிக்குவாங்க, இந்த சிஸ்டர் தெரியுமா இப்படிதான் நடந்துச்சு அவங்க லைஃப்ல, அவங்கவுங்க பேசிக்குவாங்க. அந்த மாதிரி விசிபிளா யாரும் தவிர்த்து விட்டு போகக்கூடாதபடி இருக்கிற விசிபிள் டெஸ்டிமனிஸ், பெரிய பெரிய மாற்றங்கள், பிரேக் த்ரூஸ் உங்க லைஃப்ல தானாகவே நடக்கும். இப்படி நீங்க டாப்பின் ஆகி உங்க ஜேர்னி இது பண்ணும்போது. ஸோ ஜானி பிரதர் சொன்ன மாதிரி கனெக்ஷன் இதுல வந்து என்னன்னா, ஸ்டே கனெக்டட் வாட் எவர் இட் இஸ். சில நேரத்துல சில மெசேஜ் புரியலாம், சில நேரத்துல சிலது புரியாத மாதிரி இருக்கலாம். சில நேரத்துல நான் சில வார்த்தை யூஸ் பண்றதெல்லாம் சில சிஸ்டர்ஸ்க்கு புரியறதே கிடையாது. ஆனாலும் சிஸ்டர் ஏதோ சொல்றாங்க சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறவங்க இருக்கீங்க. அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ண மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஃபெய்த்ல நீங்க கேக்குறீங்க. சில விஷயம் புரியுது, சில விஷயம் புரியல, சில விஷயம் இல்ல இதுல ஏதோ ஆண்டவர் சொல்றாரு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேக்குறீங்க சில பேர். ஆண்டவர் இதெல்லாம் மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உங்க அன்பின் பிரயாசம் பாருங்க. நீங்க வந்து டெய்லி ஆண்டோட பிரசன்ஸ்ல இருக்கிறதே ஒரு அன்பின் பிரயாசத்தான். இதெல்லாம் மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அதனால ஹி இஸ் a righteous judge. அவர் சரியான நியாயத்தீர்ப்பு கொடுப்பார். அது எதுனா பெஸ்ட், நம்ம வாழ்க்கையில பெஸ்ட் வெளிப்படும். பெஸ்டான ரைச்சியஸ் ஜட்ஜா அவர் வெளிப்படுவார். ரெஸ்டரேட்டிவ் ஜட்ஜா வெளிப்படுவார். நம்ம வாழ்க்கையை சீரமைத்து அழகா முன்னாடிக்கு பின்னாடிக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி வேறு பிள்ளைகளா, வேறு மனுஷர்களா, வேறு விதமா நம்ம லைஃப் மாத்திட அவரால் முடியும். எஸ், இதுல வந்து உங்க ரோல் வந்து நீங்க நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஃபார் சோ குட். சொல்லுங்க பாப்போம், இது வரைக்கும் நான் சூப்பரா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, சொல்றதுக்கே கூச்சமா இருந்தாலும் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கூச்சலாம் படக்கூடாது. டெய்லி எப்படி ஜெபத்துல வரீங்க, மார்னிங் ப்ரேயர்ஸ்க்கு வரீங்க, விட்டுட்டாலும் போய் எப்படியாச்சும் யூடியூப்ல கேட்டுடுறீங்க, திரும்பி ஈவினிங் ப்ரேயர்ஸ்க்கு வரீங்க, மிஸ் ஆகவே கூடாது. அப்பா எப்ப டிக்ளேர் பண்ணுவாங்க 40 days ப்ரேயர், 21 days ப்ரேயர், எப்படியாச்சும் கூட போயிடணும், ஜேர்னி பண்ணிடணும், இவங்க கூட போயிடணும், ஆண்டவருக்குள்ள நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடணும். நீங்க எடுக்கிற எண்ணத்துல இருக்கிற பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு இல்ல இருக்கு. ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் திஸ் குரூப். இந்த ஜனங்களோட, லைக் மைண்டட் பீப்புளோட, ஆண்டோட அபிஷேகப்பட்டவர்களோட, ஏசப்பாவை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்களோட நான் ஜேர்னி பண்ணி போயிடணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, யூஆர் சேஃப். நீங்க சேஃபா இருக்கிறீங்க, நீங்க பத்திரமா இருக்கிறீங்க, ஏசப்பாவோட தோட்டத்துல இருக்கிறீங்க. அவரே பராமரிக்கிறார், அவரே அடிக்கடி நீர் பாய்ச்சுகிறார், அவரே உங்களுக்கு சீதோஷ்ண நிலையெல்லாம் பாத்துக்கிறார். நீங்க வளர்ந்து கனி தருகிறது அவருடைய பொறுப்பு. we are only going to host his fruit. அத கனியை தர செய்யறவரே அவரு தான். அதனால கூலாவே நம்ம என்ன பண்ணலாம், ஜேர்னி பண்ணலாம். ப்ரெஷர் ஆகாதீங்க, ஃப்ரீயா இருங்க. சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து யோசிங்க. புரிஞ்சதுன்னா ஓகே, புரியலன்னா இன்னொரு முறை புரியும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி ஜேர்னி பண்ணுங்க. ஓகே, என்கரேஜ் யூ. எல்லாருக்கும் நான் இதை என்கரேஜ் பண்றேன். தனியா மட்டும் இருந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் தனியா மட்டும் இருந்துடாதீங்க. ரொம்பவே பிரேயரை காதுல ஹெட்போன் போட்டு கேட்க கூட முடியாத அளவுக்கு ஸ்டோர் மைண்ட்ல வந்தாலும் கூட சும்மா வச்சு திணிச்சுக்கோங்க. காதுல போட்டுட்டு உட்காருங்க, ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. உங்களை மீறி அந்த சோர்வுகள் வெளியே இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஓகே, ஸோ ட்ரை பீயிங் டுகெதர். எல்லாரும் கூட இருக்கிறது இருங்க, தனிமையே சூஸ் பண்ணாதீங்க. தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோன்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம 10 அடியில இருக்கிற டிப்ரெஷன் 100 அடிக்கு போயிடும். ஓகே, ஸோ ட்ரை டு பி இன் குரூப், ட்ரை டு பி இன் காட்ஸ் கார்டன். நம்ம நல்லா வந்துடும். ஓகே, பிளஸ் யூ ஆல். எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணலாமா? எஸ்ப்பா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், எங்களோட பேசினதற்காக, எங்ககிட்ட கன்சிஸ்டன்சியை பத்தி பேசினதுக்காக, அப்படியே தாக்கு பிடித்திருக்கிறதுனா என்ன எங்களுக்கு பேசுனதுக்காக, உங்க வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லாம அதை செய்கிறதுனா என்னன்னு இந்த சிஸ்டரோட சாட்சியின் மூலமாக எங்களோட பேசினதற்காக நன்றி. அதுவும் வசனத்தை அனுப்புகிறவர் நீங்க உறுதிப்படுத்துறீங்க, அதற்கான காரியங்களை நீங்க தான் செய்யறீங்க, எங்களோட ரோல் இதுல மினிமல் தான் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க இதே சாட்சிகள் எல்லாருடைய லைஃப்லயும் நாங்கள் பேசுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் இணைவதாக சொல்லி நாங்கள் பேசுகிறோம்.
எஸ் ஹோலி ஸ்பிரிட், சூப்பர் நேச்சுரல் ரீகான்சிலேஷன் நடக்கட்டும். இது வரைக்கும் நாங்க இது மாதிரி டெஸ்டிமோனிஸ் எல்லாம் கேட்டிருக்கிறோம் ஏசப்பா. இந்த பிள்ளை யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் சாரி கேட்டதில்லை. ஆனால் முதல் முறையாக சாரி கேட்டு ஹஸ்பண்ட் கூட சமாதானமாய் சேர்ந்தாங்க அப்படின்ற டெஸ்டிமனியை நீங்க என் காதுல நான் கேட்க வைத்தீங்க. அதே டெஸ்டிமனியை நான் இப்ப ரிலீஸ் பண்றேன்ப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே அந்த ஈகோக்கு இடம் கொடுத்து குடும்ப வாழ்க்கை குறித்த அறிவு இல்லாம புரிதல் இல்லாம இருக்கிறாங்களோ, அந்த பிரிவினைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்க கேன்சல் பண்றோம்ப்பா. வாழ்ந்திருப்பார்களாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்க டேக் ஓவர் பண்றதுக்காக நன்றி அப்பா. பேசப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அவர்களை நன்மைக்கு நேராக திருப்புகிறதுக்காக நன்றி அப்பா. திருப்புகிறதுக்காக நன்றி. குடும்பங்கள் சீர்படட்டும்ப்பா, இணையட்டும் ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற கிருபைகள் அப்படியே பெருகுவதாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். ஓராமா ஷாக்கா ரைதேஹா ரதாலா பராதகர வேஷதரமோ ஓராமா ஷீதர பௌரதர மாக்கர வேதரமோ ஷதரமா. அப்பா நீங்க கட்டின கூட ஆண்டவரே, இதை கொலைக்க ஒருத்தராலையும் முடியாது, ஒரு சக்தியினால முடியாதுன்னு சொல்லி நாங்க அதை அப்படியே எதிர்த்து ஜெபிக்கிறோம். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் நம்முடைய வசனத்தை நாங்கள் பேசுகிறோம். ஓரா மக்காரா பௌஷாதா லஹாராதா லேகாரா பௌஷதரா மக்கரவே. மனுஷனுடைய எண்ணங்கள் அப்பா பிரிவினைக்கு நேரா இருக்குமானால் எல்லாத்தையும் நாங்க கீழ்ப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதாக சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. அப்படியே செய்ததற்காக நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், உமக்கு எல்லா மகிமையும் நாங்க செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென். bless you all, bless you all, take care. ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, பை பாய்.